வணக்கம். வணக்கம். சனாதன சங்கிலியை உடைப்போன்னு மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் சொல்லியிருக்காரு. கமலஹாசன் அவர் கிறிஸ்டின் அப்படி சொல்லியிருக்காரு. நீ அது வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே. நான் கிறிஸ்டினு, அதனால இந்து மதத்தை உடைப்பேன்னு சொல்கிறேன், நீ வெளிப்படையாக பேசு. அப்போ மற்ற கிறிஸ்டின் எல்லாம் ஒத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறாங்களான்னு பார்க்கணும்ல. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாவா. நீ என்ன இது சங்கிலியை உடைக்கிறது, சங்கிலியை உடைக்கிறது? நீ யாரு உடைக்கிறதுக்கு? நீ என்ன பயிலுவானா? இந்த தமிழ்நாடே சனாதன சங்கிலியில தான் இருக்கு. சனாதன சங்கிலினா இந்து மத சங்கிலின்னு அர்த்தம். இந்து மத சங்கிலியில தான் தமிழ்நாடே இருக்குது. தமிழ்நாடே இந்து நாடு தான். தமிழ்நாடே என்ன, தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் இருந்து கன்னியாகுமரி, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போங்க, கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வாங்க. எத்தனை கோயில் இருக்குது, எத்தனை குளம் இருக்குது, எத்தனை புண்ணிய தீர்த்தம் இருக்குது, எத்தனை மகான்கள் இருக்காங்க, அதனுடைய வரலாறு என்ன பாரு. மண்ணுக்கு மண் அதுதான் இருக்குது. ஒவ்வொரு மண்ணும் அது சனாதனத்தை தான் போதிக்குது. சனாதன தர்மம் தான், இந்து தர்மம் தான் தமிழ்நாட்டினுடைய தர்மம். இதை அறுக்கிறதுக்கு வந்தோம்னா நான் மதம் மாறிட்டேன், நான் காசு வாங்கிட்டேன், நான் எங்கள் அண்ணா எங்கள் குடும்பமே நாங்கள் அப்படி போயிட்டோம், இப்போ நாங்கள் அதுக்கு தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால இதை உடைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேங்கிறது கரெக்டு. அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே. வெளிப்படையாக சொல்லு. வெளிப்படையாக அப்படி வந்திருக்கோம் நீ சொல்ல, அது மக்கள் தெரிஞ்சுக்கட்டுமே. இதில் என்ன இருக்குது, இதில் என்ன சனாதன சங்கிலியை உடைக்கிறது? சனாதன சங்கிலியை யார் உடைக்கிறது? அம்மாவுக்கு பிள்ளை உயிரை கொடுக்கணும், பிள்ளைக்காக வேண்டி அம்மா அப்பா உயிரை கொடுக்கணும். இதுதான் சனாதன சங்கிலி. இதை நீ உடைச்சிடுவியா? கணவனுக்கு புருஷன், புருஷனுக்கு கணவன், ஈருடல் ஓர் உடம்பு, இதுதான் சனாதன சங்கிலி. இதை நீ உடைச்சிடுவியா? தொடக்கூடாது. என்ன அம்மானி தான் சொல்லணும். என்ன சின்ன பொண்ணா இருந்தாலும் நம்ம தொட்டு பார்க்கக்கூடாது, பொண்ணா இருந்தா கூட தொடக்கூடாது. டோன்ட் டச் அப்படிங்கிறது தான் சனாதன சங்கிலி. அது கற்பு, அதுதான் சனாதன சங்கிலி. ஈவேரா சொன்னாரு கற்பு என்னத்துக்கு, அதெல்லாம் கர்ப்பப்பை என்னத்துக்கு, அறுத்து போட்டுருங்க. பொம்பளைக்கு கற்பம் எல்லாம் தெரிவிக்கப்படாது, கற்பெல்லாம் கூடாது. ஆம்பளை 4 பேரை வச்சுக்கிற மாதிரி பொம்பளையும் 4 பேரை வச்சுக்கணும் அப்படின்னு ஈவேரா சொன்னாரு. அதுதான் உங்க கொள்கை, உன் கொள்கையா? நான் கமலஹாசனை கேட்கிறேன். அதை வச்சுக்கிட்டு தான் சனாதன சங்கிலியை அறுப்பேங்கிறியா? ஈவேராவே வந்து என்ன இல்லாம சொல்லி பார்த்தாரு. அப்படி இன்னைக்கு எத்தனை பொம்பளை இருக்காங்க கர்ப்பப்பையை அறுத்து போட்டவங்க? யாராவது இருக்காங்களா? தாலியை அறுத்து போட்டவங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லையே. அப்படியெல்லாம் சனாதனத்தெல்லாம் இங்கே அறுக்க முடியாது. நீ தான் ஆண்டுகிட்டு நின்று சாவணும். நான் கமலஹாசனுக்கு சொல்கிறேன், சனாதனத்தை அறுக்கிறேன், சங்கிலியை அறுக்கிறேன்னு சொல்கிறவங்க தான் நாண்டுகிட்டு நின்று சாவணுமே ஒழிய, நீங்கள் தான் அறுபட்டு போவீங்களே ஒழிய இங்கே தமிழ்நாட்டில் எந்த சங்கிலியும் யாரும் அறுக்க முடியாது. சனாதன சங்கிலிங்கிறது இந்து தர்மங்கிறது இந்தியா பூராவும் இன்னைக்கு உலகம் பூராவும் பரவி கிடக்குது. உலகம் பூராவும் அதான் இருக்குது. இன்னைக்கு வேற என்ன இருக்குது உலகத்தில்? தர்மம்னு ஒன்று இருக்கணும்னா அது ஹிந்து தர்மம் தான். மீதியெல்லாம் ஒவ்வொருத்தன் உருவாக்குன மதம் இருக்குது. அங்கே தர்மம் என்ன இருக்கு? அவன் சொன்ன மதம் இருக்கு, ஆனால் தர்மம் இல்லை. அப்போ தர்மம்னு ஒன்று இருக்குன்னா அது இந்து தர்மம் தான் இருக்கு இந்தியாவில். அப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்து தர்மத்தை அது நம்முடைய சொத்தாக இருக்கிறப்போ, நம்ம வயிற்றிலேயே பிறந்த புள்ள நீ, சின்ன பையன் நீ போய் நீ அறுக்கிறேன் அப்படிங்கிற என்ன அது இது தேச துரோகம் இல்லை? அப்படி பேசலாமா? முதல்ல அவர் வாயை பினாயில் போட்டு கழுவ சொல்லுங்க, சுத்தப்படுத்த சொல்லுங்க. அவர் ஒரு எம்பியாக வேற இருக்கிறாரு. மரியாதையாக பேச கற்றுக்கணும் கமலஹாசன். அதான். நன்றி. வணக்கம்.